இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தற்போது மிகவும் முக்கியமான தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க. சித்திர மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சித்திர மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். சரி, வாங்க உங்களோட ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குங்கிறத இந்த சித்திர மாதத்துக்கானதை தெரிஞ்சுக்கணும். இந்த சித்திர மாதத்துக்கான நவக்கிரகங்கள் அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணித்த எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ இப்போலாம் ஜோதிடத்தை பார்த்து அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதற்கேற்ப நடந்து பலனடைகிறாங்க. சரி, வாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. எது நினைக்கணுமோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பேசிக்காகவே அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்குது. அதை விட நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கிற மாதிரி மீனராசி நேயர்களுக்கு சூப்பரான நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சித்திர மாத நாட்கள் அமைந்திருக்கு. ஸோ இந்த விஸ்வாச வருடத்தில் புத்தாண்டில் முதல் மாதம் சித்திர மாதத்தில் இன்னும் கிரகநிலைகளை பார்க்கும்போது அதுவும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத சொல்கிறேன். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனையோடு யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதிரி சஞ்சாரம் செய்கிறதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே தடையே இல்லாமல் நடைபெறும். உடன் பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உருவான பகைகள் எல்லாமே மாறும். வழக்குகள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு. நட்பால் மெயினாக நன்மை கிடைக்கும். நட்புகள் வகையில் நிறைய பலன்கள் உங்களுக்கு இருக்குது. நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் சேரும். அதே சமயம் பல முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும். மெயினாக இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். மற்றபடி இந்த மாதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் மற்ற கிரகங்களால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. ஆக்சுவலி இது உங்கள் ராசிநாதனாக மட்டுமின்றி தொழில்ஸ்தானத்தின் அதிபதியாகவும் விளங்குகிறாரு குரு. அவர் அஷ்டாதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுறதுனால இந்த மாதம் சில நேரங்களில் சில இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களில் தகராறுகள் ஏற்படாமல் உங்களை பார்த்து கொள்ளணும். அப்படி நீங்கள் பார்த்து கொண்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம்.
பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை வந்து சேரலாம். அதனால் யாரை நம்பியும் ஒப்படைக்காமல் நீங்களே எல்லாமே பண்ணுவது நல்லது. வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். மன வருத்தத்தை அதிகரிக்காமல் இருக்க புதிய வழக்குகள் உண்டாகாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். குரு பரிவர்த்தனையினால் இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இந்த கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இது உங்கள் ராசிக்கு 12வது இடத்திற்கு வரக்கூடிய ராகுவால் இனி உங்களுக்கு பயணங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் உறுதியாகும். வாடகை கட்டடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா அந்த முயற்சி கைகூடும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாம். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே அலைச்சலை குறைத்து கொள்வதோடு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய ஆபத்துக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துவிடும். இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் மேசத்தில் புதன் சஞ்சாரம். இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆத்திய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மேல் அதிகாரிகள் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதுகுத்து விழா, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற வழி பிறக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய வேலைக்கு விண்ணப்பித்த உங்களுக்கு சலுகைகள் கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிவது உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. இந்த புதன் சஞ்சாரத்தினால ஓரளவு நீங்கள் பயன்பெறலாம். நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம். இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரையுடைய 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்கிறாரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரும். கிளை தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரும். அப்படி காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தாள்களும் கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும். குரு சஞ்சாரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியானது கிடைக்கும். அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே லாபமாக உண்டாகும். கலைஞர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். குடும்பத்தில் முன்னேற்றமானது கூடும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஆனால் ஒரு சில கவனமான விஷயங்களும் இருக்குல்ல, அந்த கவனமான விஷயங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்குது. ஏப்ரல் 15, 16, 22, 23, 27, 28. மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2, 13, 14. அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறம் மஞ்சள், இல்லைனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள். ஸோ உங்களுக்கான நிறம் அப்புறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி எல்லாமே இந்த மாதத்துக்கானது இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன். இந்த பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.